அனைவருக்கும் வணக்கம். இப்போ 10ஆம் தேதி நம்ம கேஸ் கோர்ட்டுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருந்தோம். இந்த மாதிரி ஜென்ரல் டைரி, ஏஆர் காப்பி, கால் ரெக்கார்டு 14 பேத்துக்கு கால் ரெக்கார்டு வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஃபோன் நம்பராக எழுதி கேட்டிருந்தோம். அப்புறம் சிசிடிவி பதிவு 26 ஃபைல் ஓடாமல் இருக்குது. அந்த ஃபைல்லாம் ஓடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஏன் ஓடலை அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். அப்புறம் அரசு மருத்துவமனையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருந்தோம். திட்ட கடந்த ஒரு வருஷ காலமாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்க ஒவ்வொரு டைமும் வாய்தா வாய்தா அப்படின்னு சொல்லி நாட்கள் கடத்திக்கிட்டே போயிருந்தாங்க. இப்போது 10ஆம் தேதி அவங்க அவங்களுக்கான வாதத்தை வைப்பாங்க அப்படின்னு தான் நம்ம போயிருந்தோம் கோர்ட்டுக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க இல்லைங்களா, 3 இது ஏற்றிருந்தாங்க. அதை கண்டித்து அதுக்கான போராட்டம் வக்கீல்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம தரப்பு வக்கீல் அன்னைக்கு வரல. கோர்ட்டுக்கு அவங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே 12ஆம் தேதி வரைக்கும், அதாவது நேற்று வரைக்குமே போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால நம்ம தரப்பில் வக்கீல் வரல. ஆனாலும் நம்ம ஐயா பாப்பாமோகன் ஐயா என்ன சொன்னார்னா, அம்மா நீங்கள் போங்க, அவங்க வாதம் வச்சாங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு வாங்க. நம்மளுடைய தோழர்களும் அங்கே வெளியில் நிற்பாங்க, ஆனால் கோர்ட்டுக்குள்ளார வரமாட்டாங்க. அவங்களும் உள்வாங்கிக்குவாங்க. நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படிலாம் வாதம் வைக்கிறாங்க, நம்மளுடைய வாதத்தை வச்சாச்சு, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு வாங்கம்மா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்ததாக நம்ம பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்களும் அரசு தரப்பு வக்கீல்லாம் வரலான்னு சொன்னாங்க. சரி, அவங்க வருவாங்க, கண்டிப்பாக நம்ம கேட்குறதுக்கு அவங்க பதில் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோடு தான் கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுக்கு போன உடனே அவங்க புலனாய்வுத்துறை நம்ம கேட்ட அத்தனைக்கும் ஒரு 4 பேப்பரில் எதுக்கு என்னென்ன பதில் சொல்லணுமோ அந்த பதிலை சொல்லி ஒரு 4 பேப்பரை கொண்டாந்து கொடுத்தாங்க. ஆனால் வக்கீல் எதுவுமே பேசலைங்க. அவங்களுடைய வக்கீல் எதுவுமே பேசாமல் அந்த 4 பேப்பரை மட்டும் நீதி அரசர்கிட்ட கொடுத்தாரு. ஏன் நீங்கள் எதுவும் பேசலையாங்கிறதுக்கு நாங்கள் அடுத்த தடவை பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே நமக்கு ஒரு காப்பி கொடுத்தாங்க. சரின்னு நம்ம அந்த காப்பியை வாங்கிட்டு நம்மளுடைய வக்கீல்கள் எல்லாருக்கும் அனுப்பி வச்சுட்டு, சரி அதில் என்ன தான் எழுதியிருக்கு அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி படித்து பார்த்தோம். அதுக்கு அவங்க எந்த அளவுக்குலாம் பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். உண்மையை கண்டுபிடிச்சி கொலைகாரனை வெளிச்சத்துக்கு கொண்டுக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம வழக்குக்கு புலனாய்வுத்துறை வேணும் அப்படின்னு 4 நாளாக பச்சை தண்ணி கூட நம்ம குடிக்காமல் போராடி புலனாய்வுத்துறை தான் நம்ம கேஸுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டுக்கிட்டு வந்தோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறை உண்மையான குற்றவாளியை வெளியே கொண்டுட்டு வருவாங்க அப்படின்ற முழு நம்பிக்கையோடு கொண்டுட்டு வந்த அந்த புலனாய்வுத்துறை என்ன பண்ணுதுன்னா, அன்னை தேதியிலிருந்து இன்னைய தேதி வரையுமே குற்றவாளிக்கு தான் துணை போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கேட்கக்கூடிய தகவல் நமக்கு வேணும் அப்படிங்கிறனால தானே நம்ம கேட்குறோம். ஆனால் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போலாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் டைரிலாம் மெயின்டைன் பண்ணுறதில்ல, எல்லாமே ஆன்லைனாக ஆகிடுச்சு, அதனாலலாம் கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் இருக்குது, அதை எடுத்து தர முடியாது அப்படின்னும். நம்ம கேட்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பருக்கு கேட்கக்கூடிய அத்தனை கால் ரெக்கார்டும் நம்மளுடைய வழக்குக்கு தேவை இல்லையா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம வழக்குக்கு தேவையில்லையான்னு நம்ம தானே சொல்லணும். நமக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால தானே இந்த ஒரு வருஷ காலமாக கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த 14 நம்பரும் நாங்கள் தர முடியாது, இது உங்கள் வழக்குக்கே தேவையில்லை, நீங்கள் காலம் கடத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு பதிலை கொடுத்துருக்குறாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது நாங்கள் காப்பி பண்ணக்குள்ளே அது ஏதாவது எரேஸ் ஆகிருக்கலாமா பாருங்கள். எத்தனையோ இதை கொடுப்பாங்களாம், தேவையில்லாத போயிட்டு நம்ம கள்ளக்குறிச்சியில் போராடுறது, கலவர வழக்கு இதெல்லாம் கொடுப்பாங்களாம். இதெல்லாம் காப்பி பண்ணக்குள்ளே அவங்களுக்கு எதுவுமே ஆகாதுங்க, எந்த ஒரு ஃபெயிலும் ஆகாது, எதுவுமே எரேஸ் ஆகாது. ஆனால் நமக்கு தேவையான ஃபைல் மட்டும் அவங்க காப்பி பண்ணக்குள்ளே எரேஸ் ஆகிடுமா. அதெல்லாம் காப்பி பண்ணக்குள்ளே ஏதாவது ஆயிருக்கும் அப்படிங்கிற பதிலை கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு செய்யக்கூடிய ஒரு வேலையா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். உண்மையை கண்டுபிடிக்கணும், நடந்தது என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியணும், குற்றவாளிக்கு தண்டிக்கப்படணும் அப்படின்னு சிறப்பு புலனாய்வு குழு போட்டு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால்
அவங்க எப்படியாப்பட்ட ஒரு பதிலை சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. அப்போ ஒரு வழக்குக்கு தேவை அப்படிங்கிறதுனால தானே நம்மளுடைய வக்கீல் கேட்குறாங்க. இவங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க. இது வந்து இவங்களுக்கு தேவையில்ல, சம்மந்தம் இல்லை, வழக்கை நம்ம ஈத்தடிக்கிறோமா, நம்ம வந்து எப்போ முடியும், குற்றவாளி உலகத்துக்கு தெரியணும், தக்க தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தானே நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதை வந்து நம்மளுடைய அட்வொகேட்டு தான் முடிவு பண்ணணும். எது தேவை, எது தேவையில்லை, எது சம்மந்தம், சம்மந்தம் இல்லைன்னு. இவங்களுடைய வேலை என்ன? நம்ம கேட்கக்கூடிய தகவலை எடுத்து தரணும் தானே. அதை கூட செய்யாம இப்படி ஒரு பதிலை சொல்றாங்கன்னா அப்புறம் என்னத்துக்குங்க சிறப்பு புலனாய்வு குழு? நீங்களே சொல்லுங்க. ஓ சரி, நம்ம கேஸுக்கு தான் தேவையில்லைன்னு சொல்றாங்களே, வேற மற்ற கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்த எடுப்புல உடனே வந்து சிசிடிவி பதிவும் கால் ரெக்கார்டிங் தான் வந்து எடுத்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப மற்ற எல்லா கேஸுக்கும் இந்த கால் ரெக்கார்டும் சிசிடிவி ஃபுட்டேஜும் தேவைப்படும், நம்ம வழக்குக்கு மட்டும் தேவைப்படாதான். இது எந்த வகையில நியாயம்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒரு பதிலை கொடுத்துருக்குறாங்க. அரசு தரப்பு வக்கீல் வந்து வாங்கி அப்படியே அந்த பேப்பரை கொடுத்தாரே தவிர எந்த ஒரு இதுவுமே பதில் கொடுக்கல. அப்புறம் நீதியரசர் வந்து அம்மா இவங்க வந்து அடுத்த தடவை அவங்களுடைய வாதத்தை வைக்கிறதா சொல்கிறாங்க, நீங்கள் அடுத்த டைம் வரக்குள்ள உங்கள் அட்வொகேட்டோட வந்துடுங்க, அடுத்த டைம் இவங்க வாதம் வைக்கக்குள்ள நீங்கள் எதிர்வாதம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வழக்கை வந்து 7/8/2024 ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அப்பயாவது அவங்க என்னதான் அரசு தரப்பு வக்கீல் இந்த புலனாய்வு துறை நமக்கு கொடுத்துருக்கிற அந்த இதுக்கெல்லாம் அவர் எப்படி பேசுறாரு என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போங்க. 10ஆம் தேதி வந்து நம்மளுடைய கேஸுக்கு போனோம். இப்போ இடையில வந்து பாப்பாவுக்கு நினைவு நாள் வந்ததுனால நமக்கு வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காரணமால தான் 10ஆம் தேதி என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல முடியல. அதில் இருக்கிறதையும் வந்து படிக்க முடியல. அப்புறம் பாப்பா வேலை நிறைய இருந்தனால படிக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. வீடியோ போடவும் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. 10ஆம் தேதி ஸ்ரீமதி வழக்கில் இது தாங்க நடந்தது. இப்படி ஒரு பதிலை தான் இந்த புலனாய்வுத்துறை கொடுத்துருக்குறாங்க. இப்படி தான் ஒரு சிறப்பு புலனாய்வுத்துறை எல்லா வழக்குலையும் கையாளுமா? நம்மள மாதிரி அப்பாவிகளாம் இப்படி தான் கேள்விக்குறியா நின்றுக்கிட்டு இருக்கணுமா? என்னன்னு தெரியலங்க.